ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, புத்தாண்டிலே 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜனவரி 1 முதல் ஜனவரி 10 வரை கன்னி லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஜனவரி 1 வியாழக்கிழமை நம்முடைய கன்னி லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கோவிலுக்கு போகிறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், மேல் படிப்பு, கலைகள் மற்றும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், அனைத்து விதமான உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருப்பது குறித்தும் இந்த நட்சத்திரம் வேலை செய்யும். நல்லபடியான ஒரு நன்மைகள் நடக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், தொழில் பலமும் நல்லா இருக்கும். மறுநாள் ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். இது இரவு 8:03 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். மிதுன ராசியிலும் சந்திரன் போவார். 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கனால வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பண ஆதாயம் நல்லா இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் இருக்கின்ற அதே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்காரு, மற்றபடி சுக்கரனும் இருக்காரு. இதனால இந்த சூரியன் சுக்கரன் எல்லாமே செயற்கை பலன்களை பெறுகிறது. ஸோ இது ஒரு வகையில் நமக்கு 4ஆம் இடம் என்பது பொருள் சார்ந்த நன்மை செய்தாலும் கூட உறவுகள் சார்ந்த வகையில் அவ்வளவு அதிருப்தியை கொடுத்துரும். அதாவது 4ஆம் இடம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, ஒரு என்ஜாய்மெண்ட்டை நோக்கி நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், அது நடக்காது. ஸோ அதனால் நம்ம விருப்பத்துக்கு மாறாக ஒர்க் அதிகமாக இருக்கும், பொருள் சார்ந்த இயக்கம் நல்லா இருக்கும். ஆனால் உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு சிறப்பில்லை. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நன்மை தரும். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:27 வரைக்கும் இருக்குது. 10ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. 6ஆம் வீட்டில் இருக்காரு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. லோன் கிடைக்கிறது, வீட்டுக்கு கடன் கிடைக்கிறது, வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, அல்லது அப்புறம் வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகள். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அனைத்து வகையிலையும் பணவரவு உள்ள நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு சார்ந்த வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அதிருப்திகள் இருக்கும். இன்னைக்கு திருமண காரியங்கள் பார்ப்பதற்கு சாதகமாக இல்லை. ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். குரு 10ஆம் வீட்டில் சந்திரனோடையும் சேர்ந்திருக்காரு. குரு சந்திர யோகமாக இருக்கிறது. குருவும் குருவாக செயல்படுகின்ற காரணத்தில் அந்தஸ்து, பதவி, கௌரவம், வளர்ச்சி இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. குருவனுடைய உப நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறபடினால் அதனால ஓரளவுக்கு நம்மளுடைய ஈடுபாடுகள், தொடர்புகள் இதன் மூலமாக நமக்கு நல்ல வருவாயும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் அதிகம் 1:24 வரைக்கும். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே 1:11 தொடங்கி இருக்கிறது. கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனி 7ஆம் வீட்டில் இருக்காரு. சனி நின்ற நட்சத்திரம் குருவாகவும் ராகுவாகவும் இருக்கின்றபடினால இது உற்பத்தி சார்ந்த துறை, பொருள் சார்ந்த வகையில் நல்லா போகும். மற்றபடி உறவுகளுக்கு இது சாதகம் இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய டைமாக இருக்கும். சில பேர் வழக்குகள் நடந்துட்டு இருக்கிறதுல வழக்குகள் சிவியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்துரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் மதியம் 12:17 வரைக்கும் இருக்கிறது. முதல் நாள் திங்கட்கிழமையே 1:24 தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம், புதன் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறனால வீடு சார்ந்த வகையில் நம்ம ஈடுபடுறதுக்கு, பொருட்கள் வாங்கிறதுக்கெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும். பட் எப்படி இருந்தாலும் உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு சிறப்பில்லை. ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் நண்பகல் 11:56 வரைக்கும் இருக்கு. முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே மதியம் தொடங்கினது தான் இந்த கேதுவனுடைய மகம் நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்றதுனால இந்த அலைச்சல் தெரிச்சல்னு சொல்கிறோமா, அல்லது தூக்கம் இல்லாமல் வசப்படுறது, அதிகமான
நம்மளை நாமளே வருத்திக்கக்கூடிய சூழல்கள் அங்கே ஏற்படுறதுனால சில பேருக்கு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க, சில பேர் டிராவலில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் உறவுகளுக்கு சாதகமாக இல்லை. ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:24 வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் போராட்டத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இந்த சனி ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றுவார். பெருசாக ஒரு பிரச்சனைகள் அல்லது ஒர்க்லோடு வேலைப்பளு அதிகமான ஒரு அதிருப்தி மனப்பான்மையிலிருந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறது அல்லது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். பொருளுக்கு நல்லா இருக்கு, ஆனால் உறவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோ சிறப்பு இல்லை. ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வியாழக்கிழமையே நண்பர்கள் 12:24க்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் இந்த சூரியனுடைய உத்திர நட்சத்திரம். சூரியனும் 4ஆம் வீட்டில் தான் இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறது, ட்ரேடிங்கில் ஈடுபடுறது, வேலை பார்க்குறது, டீச்சிங் ஒர்க்கு பண்ணுறது, இது மாதிரியான பொருள் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய அதே காலகட்டத்தில் உறவுகள் சார்ந்த வகையில் தடைகளை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ஜாய்மெண்ட்டு ஒரு மாதிரி ரெக்ரியேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களில் முயற்சி பண்ணால் கூட இது மாதிரி 4ஆம் இட கிரகங்களால் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். முதல் நாளே வெள்ளிக்கிழமையே 1:40க்கு தொடங்கின அந்த அஸ்த நட்சத்திரம் இந்த சனிக்கிழமை மதியம் 3:39 வரைக்கும் இருக்குது. லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறது சிறப்பு. அதனால் ஆன்மீக ஈடுபாடு, கோயில் வழிபாடு, உறவுகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். மற்றும் குழந்தைகள் மேலே அன்பு, பாசம், கணவன் மனை உறவுல முன்னேற்றம், பெற்றோர்கள் வகையிலையும் பூர்வீக வகையிலையும் குலதெய்வ வழிபாடு வகையிலையும் மிகப்பெரிய ஒரு ஆதரவும் அனுக்கிரகமும் நல்லா கிடைக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் மதியம் வந்து 3:39 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 4ஆம் வீட்டில் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்காரு, புதனோடையும் சேர்ந்திருக்காரு, சூரியனோடையும் சேர்ந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த வேலைக்கு வந்து நல்லா தான் இருக்கும். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மற்றும் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கணும். தாயார் வகையில் இருக்கக்கூடியது மற்றும் உறவினர்கள் வகையில் இருக்கக்கூடியது, கணவன் மனைவிகிட்ட இருக்கக்கூடிய ஈகோ, இது சார்ந்த வகையிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது 4ல் 4 கிரகங்கள் இருக்குது, 10ல் குரு இருக்கார், 7ல் சனி இருக்கார். இது எல்லாமே இப்படி இருக்கிறதுனால 6-12ல் ராகு கேது இருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பொருள் சார்ந்த இதை கொடுக்குது. வேலைக்கும் வரவுக்கும் நல்லா இருந்தாலும் கூட உறவுகள் சார்ந்த வகையிலையும் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் உங்களை நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லி இந்த கிரகங்கள் சொல்லுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.